சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 49 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட பெரும்பாக்கம் மின்சார பேருந்து பணிமனையை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 55 குளிர்சாதன பேருந்துகள் மற்றும் 80 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். ஜெபர்சன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். சென்னை பெரும்பாக்கத்தில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 49.6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட பெரும்பாக்கம் மின்சார பேருந்து பணிமனையை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் இரண்டாவது கட்டமாக 233 கோடி ரூபாய் மதிப்பிலான 55 குளிர்சாதன பேருந்துகள் மற்றும் 80 புதிய தாழ்தள மின்சார பேருந்து போக்குவரத்தையும் தற்போது மக்கள் பயன்பாட்டு கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த மின்சார குளிர்சாதன பேருந்து 55 பேருந்தை பொறுத்த அளவில் பல்வேறு கட்டமைப்புகள், பல்வேறு புதிய தொழில்நுட்ப அம்சங்களோடு உருவாக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதில் 8க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த சிசிடிவி கேமராக்கள், இதில் இருக்கக்கூடிய கேமராக்கள் மூலமாக கட்டுப்பாட்டு அறைக்கு நேரடியாகவே இந்த தகவல்களை அனுப்பக்கூடிய, அங்கிருந்து பார்க்கக்கூடிய வசதியில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் இந்த அதில் அவர்கள் இருப்பதற்கு, அவர்கள் அமர்ந்து செல்வதற்குமான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்தை தொடக்கி வைத்த பின்னர் துணை முதலமைச்சர் 2 மாற்றுத்திறனாளிகளுடன் இந்த பேருந்திலேயே நேரடியாக 1 கிலோமீட்டர் தூரம் பயணித்ததோடு அவர்களுக்கு இந்த பேருந்து எந்த அளவுக்கு வசதியாக இருக்கிறது என்பது தொடர்பாக அவர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் மற்ற பயணிகளும் எளிதாக பயணிக்கக்கூடிய வகையிலும் இந்த பேருந்தானது வடிவமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏதேனும் ஆபத்து நிகழ்ந்தால் உடனடியாக போக்குவரத்து பேருந்து ஓட்டுநருக்கு தெரிவிக்கப்படுத்தும் விதமாக ஆங்காங்கே SOS என்று சொல்லக்கூடிய அழுத்தான்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொத்தானை அழுத்தினால் உடனடியாக ஓட்டுநர் அந்த பேருந்தை நிறுத்துவதற்கான அல்லது அவருக்கு ஒரு அறிகுறியை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பேருந்தானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பேருந்து ஒரு முறை சார்ஜ் செய்வதற்கு 1.5 மணி நேரம் பிடிக்கும் என்றும், அதன் மூலமாக 170 முதல் 200 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பேருந்து பயணிக்க வழிவகையாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தற்போது 55 ஏசி பேருந்துகள் பல்வேறு வழித்தடங்கள்ல இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. மேலும் இது படிப்படியாக மக்களுடைய வரவேற்பை பொறுத்து இது அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த தாழ்தள சொகுசு பேருந்துகள் சென்னையில் பல இடங்கள்ல இயக்கப்படுகிறது. அதே போல தற்போது தாழ்தள சொகுசு பேருந்துகள்ல ஏசி வசதியுடன் கூடிய பேருந்து மக்கள் மத்தியில பெரிதும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.